யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தின் பக்கம் என் அன்பு சகோதரி நீ வருவாயாக. இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு பிறவி குருடனை கண்டார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. வாசிக்கலாமா? அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். கவனிச்சிங்களா? அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை அவர் கண்டார். இயேசு கிறிஸ்து ஒரு குருடனை பார்க்குறார். ஓகேங்களா? அப்போது ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா, யதார்த்தமாக ஆண்டவர் அந்த பிறவி குருடனை பார்க்குறாரு. அவர் பார்த்த பிறகு அவர் பாட்னர் சைலண்ட்டாக இருக்கிறாரு. அந்த குருடனுக்கும் தன்னை பார்ப்பது இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு அவனுக்கும் தெரியாமல் இருக்குது. இப்போ சீஷர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த பிறவி குருடனை இயேசுக்கிட்ட கொண்டு வந்து நிறுத்திட்டு அவங்க ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. அது என்ன கேள்வி பார்த்தீங்கன்னா, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வியை சீஷர்கள் கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போது அந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்குறார். என்ன பதில் கொடுக்குறாருன்னா, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியை வெளிப்படும்படி இவன் இப்படி பிறந்தான் அப்படின்னு ஆண்டவர் ஒரு அருமையான ஆன்சரை அந்த சீஷர்களுக்கு அவர் சொல்லி கொடுக்குறாரு. இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை அந்த குருடனாகி அந்த பிளைண்டும் இது அவரும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஓகேங்களா? அதன் பிறகு நீங்கள் இந்த யோவான் 9ஆம் அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அந்த குருடனுடைய வாழ்க்கையை மாற்றி, அவனுடைய வேதனையை மாற்றி, அவன் துன்பத்தை மாற்றி, அவனுக்கு ஆண்டவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்து அவனை இந்த பூமியில் சந்தோஷமாக இயேசப்பா வாழ வச்சிருக்கிறார். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ சந்தோஷத்தை அனுபவிக்காமல் கண்ணீரோடு, கவலையோடு, மனபாரத்தோடு, மனவேதனையோடு, மன கஷ்டத்தோடு அப்படியே புலம்பி அழுது கொண்டு இருக்கலாம். இந்த பிரசங்கத்தை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, குடும்ப செலவுக்காக பொருளாதார கஷ்டம் ஏற்பட்டு கடனை வாங்கிட்டு, லோனை வாங்கிட்டு, அந்த லோனை கட்ட முடியாமல், அந்த கடத்தை அடைக்க முடியாமல் கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, இன்றைக்கு ஆண்டவர் இந்த குருடனுக்கு எப்படி ஒரு அதிசயத்தை செய்து அவர் தன்னுடைய கிரியை எப்படி வெளிப்படுத்தி தந்தாரோ, அதே போல் தேவன் உங்களுக்காக கிரியை செய்ய போகிறார். ஓகேங்களா? பொதுவாக ஒரு மனுஷனுக்கு கடன் ஏன் ஏற்படுது? 150 பேர் சொந்தமாக தொழில் செய்கிறாங்க. அது எந்த தொழில் வேணால் இருக்கலாம். ஒரு கொய்யாக்காய் மாங்காய் விற்கிற தொழில் தொடங்கி, டீ வியாபாரம் தொழில், காய்கறி வியாபாரம், மல்லிக்கடை வியாபாரம், பெட்டிக்கடை வியாபாரம், திருமலை இந்த மாதிரி சில பொருட்களை விற்கிற வியாபாரம், இல்லை சொந்தமாக ஒரு ஷாப்பை கடைக்கு வாடகை எடுத்து அதில் ஒரு டெய்லர் தொழில் செய்கிற ஒரு வியாபாரம், இப்படி எத்தனையோ வகையான வியாபாரங்கள், சுய தொழில்கள் தேசத்தில் இருக்குது. இந்த பிரசங்கத்தை கேட்குற நீங்கள் கூட சின்ன தொழில் செய்கிறவர்களாக இருப்பீங்க, பெரிய தொழில் செய்கிறவர்களாக இருப்பீங்க. திடீர்னு வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு ரொம்ப உடஞ்சி போய் கண்ணீரோடு, கவலையோடு, நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு நிம்மதி, சமாதானம் தருவார். ஐயோ, கடன் ஆச்சு, கடனை கட்ட முடியல, என் பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு, இந்த பிஸ்னஸை நடத்த பல வருஷமாக நான் கடன் வாங்கி தான் இதை சமாளிக்கிறேன், இந்த கடன் தொழில் என்னால் மீள முடியல, என் பிஸ்னஸில் ஆசீர்வாதம் இல்லை, என் தொழிலில் ரொம்ப நஷ்டப்பட்டு திவால் ஆகிட்டு நான் ஒன்றுமே இல்லாமல் உடஞ்சி போய் நொறுங்கி போய் ஏன் நம்ம உயிரோடு இருக்கணும்னு சொல்லி புலம்பி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிற என் அன்பு சகோதரனே, ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு ஒரு தாயை போல் வராருப்பா, ஒரு தகப்பனை போல் ஆண்டவர் வரார். இது வரைக்கும் நீ ஒரு சுமை தாங்கி போல உன்னோட குடும்பத்தை, உன் பிள்ளைகளை, உன்னோட பிஸ்னஸ் அப்படியே தாங்கி கொண்டு மீள முடியாத
சுமைகளோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் யாரையுமே அவர் கைவிட மாட்டார். இங்கே பாருங்க, யோவான் 9ஆம் அதிகாரத்தில் அந்த குருடனை ஏசப்பா தான் பார்க்குறாரு. ஏன்னா அந்த குருடனால் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியல, ஏன்னா அவனுக்கு கண் இல்லை. வசனத்தை உங்களுக்கு படித்து காட்டினா இல்லையா? ஏற்கனவே நீங்கள் வாசிங்க என்னோடு கூட. இயேசு கிறிஸ்து அப்புறம் போகையில் ஒரு பிறவி குருடனை கண்டார். அதை அப்படியே ஸ்க்ரீனில் பாருங்கள். ஆண்டவர் கண்ணில்லாத அந்த குருடனை அவர் அப்படியே லைவாக பார்க்குறாரு. பார்க்க அவருக்கு கண்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, உங்களெல்லாம் என்னுடைய கூட பிறந்த சகோதர சகோதரியாக நான் நினைக்கிறேன். உங்களை ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்த்துன்னு இருக்கிறார். நீங்கள் குடும்பத்தை நடத்த முடியாமல், வாங்கின கடத்தை அடைக்க முடியாமல், உங்களுடைய சொந்த தொழிலை நீங்கள் செய்ய முடியாமல் நஷ்டப்பட்டு கண்ணீரோடு நீங்கள் அழுது கொண்டு இருப்பதை ஏசப்பா பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா? ஆகார் அன்னைக்கே சொன்னான். என்ன சொன்னான்? நீர் என்னை காண்கிற தெய்வம். ஆண்டவருக்கு பார்க்கக்கூடிய கண்கள் இருக்குது. அவர் அப்படியே உங்களுடைய பிரச்சனையை பார்த்துட்டு, உங்கள் வேதனையை பார்த்துட்டு அப்படியே மனதுருகி இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் கிட்ட வந்து அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, என்னுடைய கிரியை உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். நல்லா கவனிங்க. நீங்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் தேவன் கிரியை செய்யலைன்னா அதில் ஆசீர்வாதம் வராது. தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் குடும்ப செலவுக்காக ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கடன் வாங்கிட்டு இப்போ நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் குழு லோனில் போய் மாட்டிக்கின்னு மீள முடியாத துக்கத்தோடு இருக்கிறாங்க. மகளிர் குழுவில் லோன் எடுத்து வீடு கட்டியிருப்பாங்க. அந்த வீடை சக்ஸஸாக கட்டி முடிக்க முடியாது. வாங்கின லோனையும் அடைக்க முடியாது. ஏன்னா பெரியவங்க சொன்னாங்க, வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொன்னாங்களா இல்லையா? இது ரெண்டுமே மனுஷனுக்கு தேவை. வீடும் தேவை, கல்யாணமும் தேவை. உங்களுக்கு பிள்ளைகள் இருக்குமானால், ஒருவேளை பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் திருமணம் செஞ்சு வச்சுருப்பீங்க, ஒரு வீட்டை கட்டியிருப்பீங்க. நீங்கள் ஏதோ ஒரு தொழில் செஞ்சுக்கின்னு அந்த வீட்டை கட்டின்னு பிள்ளைங்களை படிக்க வச்சு கரை சேர்த்திடலாம், கல்யாணம் பண்ணிடலான்னு சொல்லி அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அங்கே இங்கே கடன் வாங்கிட்டு எதையுமே கொடுக்க முடியாமல் டோட்டலாக நீங்கள் லாக் ஆகிட்டு ட்ரை ஆகிட்டு என்ன தான் செய்கிறது, என் பிரச்சனை எப்போ மாறும், என் வேதனை எப்போ மாறும், வீடு கட்ட கடன் வாங்கினேன், கல்யாணம் பண்ண கடன் வாங்கினேன், என்னால் கட்ட முடியல, அடைக்க முடியல அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை தரப்பார். சரி, இப்போ யோவான் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அந்த குருடன் இயேசுவை சந்திக்கிற வரைக்கும் ஒரு குருடனாக தான் இருக்கிறான். அவன் வாழ்க்கை ரொம்ப சோதனையாக இருக்குது, வேதனையாக இருக்குது. உங்களை பார்த்து நான் ஒன்று கேட்குறேன், ஒரு குருடனால் நிம்மதியாக இருக்க முடியுமா? தினசரி அவன் தன்னுடைய வேலைகளை செய்ய முடியுமா? சொல்லுங்கள். ஒருத்தருடைய தயவு இல்லாமல், ஒருத்தருடைய உதவி இல்லாமல் அந்த பிளைண்டு வந்து செயல்பட முடியாது. ஒரு பிளைண்டோடைய ஆசைகள் எப்படி இருக்கும்? இன்றைக்கி தான் நான் வானத்தை பார்ப்பேன், இன்றைக்கி தான் நான் பூமியை பார்ப்பேன், இன்றைக்கி தான் நான் சூரியனை பார்ப்பேன், இன்றைக்கி தான் இந்த பூமியோட அழகை பார்ப்பேன். ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்னு கூட எனக்கு தெரியாது, ஒரு மிருகம் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஒரு பறவை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. என் வாழ்க்கை கண்டிப்பாக மாற வாய்ப்பே கிடையாது, ஏன்னா நான் ஒரு குருடன். இப்படி தான் அந்த குருடன் ஒவ்வொன்றா அப்படியே கனவு போல் பார்த்துக்கின்னு தனக்குள்ளே புலம்பிக்கின்னு அழுதுகின்னு கண்ணீரோடு அவன் இருப்பான். ஏன்டா நம்ம பிறந்தோம், பிளைண்டாக பிறந்திருக்கிறோமே, கண் இல்லாத குருடனாக பிறந்திருக்கிறோமே, இந்த ஊரில் நம்மளை யார் மதிப்பாங்க, நமக்கு என்ன மரியாதை இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவன் உலகத்தால் தள்ளப்பட்டு மனம் நொந்து கண்ணீரோடு வேதனையோடு தவிக்கிற ஒரு மனுஷனாக தான் இந்த பூமியில் ஒரு குருடன் வாழ முடியும். நீங்களே உங்கள் சொந்த ஊரில் ஏதாவது குருடர்களை பாருங்கள், அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. பிச்சை எடுக்கிற குருடர்களை கூட நீங்கள் பார்க்கலாம், 2 கண்ணும் இருக்காது, பிச்சை எடுப்பாங்க. ஒரு சில குருடர்களை பாருங்கள், ட்ரெயினில் வியாபாரம் பண்ணுவாங்க, மணி பர்ஸ் விற்பாங்க, கீ செயின் விற்பாங்க, தைலம் விற்பாங்க. நானே நிறைய ட்ரெயினில் பார்த்துருக்குறேன். குருடானா பிறந்து கூட பிச்சை எடுக்காமல் சின்ன சின்ன சிறு தொழில் பண்ணிக்கின்னு ரொம்ப டேலண்ட்டாக இருப்பாங்க. அவங்களே
ட்ரெயினை பிடிப்பாங்க, அவங்களே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அதை வாங்கிட்டு வந்து அவங்களே ட்ரெயினில் வியாபாரம் பண்ணுவாங்க. ஸ்டேஷன் கரெக்டாக தெரியும், இறங்கிடுவாங்க. மறுபடியும் காலையில் வியாபாரத்துக்கு அவங்களே ஞானமாக நடந்துக்கிறாங்க. இப்போ நீங்கள் கண் இருந்தும் ஞானமாக செயல்படாமல் அங்கே இங்கும் கடன் வாங்கிட்டு சிக்கிக்கின்னு இன்றைக்கி கண்ணீரோடு அழுதுன்னு இருக்கிறீங்க. நீங்கள் வாங்கும் போது, லோன் போடும்போது ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லியிருப்பீங்க? எஸ்ஸப்பா, இந்த ஒரு முறை என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு வேறு வழி இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாரும் கொடுக்க மாட்டாங்க, அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு வேறு வழியே கிடையாது, கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டி தான் ஆகணும், வீட்டை கட்டி தான் ஆகணும், குடும்பத்துக்கு அரிசி பருப்பு எண்ணெய் மாவு இல்லை, வேறு வழி இல்லை, வீட்டு வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், வீட்டுக்கு பொருள் வாங்கணும், வேறு வழி இல்லை, அங்கே கொஞ்சம் கடன், இங்கே கொஞ்சம் கடன், இப்படி கடன் சொல்லி எப்படியோ நூதனமாக பிசாசு உங்களுக்கு ஒரு சுயத்தை கொடுத்து, உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்து, ஒரு உபத்திரத்தை கொடுத்து, உங்களுடைய கையின் பிரயாசனை முடக்கி உங்களை அழ வைக்கிறான். இதெல்லாமே சாத்தான் செய்த சூழ்ச்சி. ஓகேங்களா? இப்போ அந்த சாத்தானுடைய சூழ்ச்சியை, அந்த அடிமைத்தனத்தை நீங்கள் உடைக்கணும். அதுக்கு என்ன நீங்கள் செய்யணும்னா, நீங்கள் வாங்கின ஒட்டுமொத்த கடத்தை ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதுங்க. நீங்கள் யார்கிட்ட எவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறீங்க, எவ்வளோ பேங்க் லோன் எவ்வளோ வாங்கியிருக்கிறீங்க, குழு லோன் எவ்வளோ வாங்கியிருக்கிறீங்க, சொந்தக்காரர்கிட்ட என்னென்ன நகை வாங்கி நீங்கள் பேங்க்கில் அடமானம் வச்சிங்க, உங்கள் குடும்ப செலவுக்காக நீங்கள் எங்கெங்கே கடன் பட்டு இருக்கிறீங்க, மல்லிக்கல்ல எவ்வளோ கடன் இருக்குது, பால் கடையில் எவ்வளோ கடன் இருக்குது, இப்படி நீங்கள் பயன்படுத்துகிற எல்லாமே கடனாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் ஓட்டுற பைக்கு கடன், நீங்கள் யூஸ் பண்ணுற செல்ஃபோனு கடன், நீங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற டிவி, ஃப்ரிட்ஜு, கட்டில், பீரோ எல்லாமே ஏ டு செட்டு கடன் 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 கடன். உண்மையாக போய்ங்களா? ஏன்னா 199 பேர் கடன் படாமல் யாருமே கிடையாது. இந்த கடன் என்பது தேவனால் உண்டாச்சா மனுஷனால் உண்டாச்சா என்பதை யோசனை பண்ணிப்பார். இது தேவனால் உண்டான காரியம் கிடையாது, இது பிசாசுடைய கிரியை. ஓகேங்களா? அப்போ நீங்கள் கேட்கலாம், வீடு இல்லாமல், வீட்டில் எந்த பொருளும் இல்லாமல் நான் எப்படி வாழ முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக கொடுப்பார், கொடுத்துக்கின்னு தான் இருக்கிறார். நம்ம கொஞ்சம் பொறுமையாக இல்லை, நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கின்னு ஜபத்தை அதிகப்படுத்திக்கின்னு ஏசப்பா கிட்ட கேட்டோம்னா எல்லாமே இலவசமாக கடன் இல்லாமல் ஆண்டவர் எல்லா பொருளும் கொடுத்துடுவார். எல்லாருக்கும் தேவை இருக்குது. ஊழியர் செய்கிற எனக்கும் எவ்வளோ தேவைகள் இருக்குது. எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, மனைவி இருக்கிறாங்க, 3 பெண் குழந்தைங்க, 3 பேரும் படிக்கிறாங்க. அப்போ எனக்கும் எவ்வளோ தேவைகள் இருக்கும். கொஞ்சம் நானும் அவசரப்பட்டேன்னா நானும் கடன்காரன் ஆகிடுவேன். இப்போ உங்களுக்கு எப்படி நான் சத்தியத்தை சொல்ல முடியும்? கர்த்தர் கொடுக்குறவரையும் ஊழியக்காரன் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். ஆனால் ஒரு சில சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படும் போது வேறு வழியே இல்லை, என்ன தான் பண்ணுறது? அப்பா அம்மாக்கிட்டையும் இல்லை, அண்ணன் தம்பிக்கிட்டையும் இல்லை, அக்கா தங்கச்சிக்கிட்ட இல்லை, இப்போ அவசரமாக பணம் வேணும், நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி வேறு வழியே இல்லாமல் சில பேர் கண்ணீரோடு கடன் வாங்கிட்டு அழுதுன்னு இருப்பாங்க. அவங்களையெல்லாம் ஆண்டவர் மன்னிப்பார். துணிகரமாக கடன் வாங்கிட்டு ஆன்லைனில் போயிட்டு பணத்தை கட்டிட்டு ரம்மி விளையாடுறது, ட்ரேடிங் கிடைக்கும், ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணால் 20,000 30,000 கிடைக்கும், 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு ஆன்லைனில் ட்ரேடிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கடன் வாங்கி அந்த ட்ரேடிங் கிடைக்கும், ஏதாவது ஒரு ஆன்லைனில் ஒரு விளையாட்டு விளையாடினா நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி துணிகரமாக போயிட்டு மாட்டிக்கிறாங்க. பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்கள் வீடு கட்ட கடன் வாங்கியிருந்தால் ஆண்டவர் மன்னிப்பார். பிள்ளைகளை படிக்க வைக்க நீங்கள் கடன் வாங்கியிருந்தால் அதையும் மன்னிப்பார். நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்காக ஒரு பெண் குழந்தைய சீர் செய்து கொடுக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கடன் வாங்கியிருந்தால் அதையெல்லாம் ஏசப்பா மன்னிச்சிடுவார். அதுக்கு ஆண்டவர் வழிவாசலை திறப்பார். அனாவசியமான கடன், தேவையில்லாத கடன், ஆண்டவருக்கு பிரியமில்லாத கடத்தை நம்ம வாங்கும்போது கண்டிப்பாக ஏசப்பா மன்னிக்கவே மாட்டார். ஆனால் நீங்கள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே தேவையில்லாமல் நான் துணிகரமாக பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி கதறி நீங்கள் அழுதிங்கன்னா அதுக்கும் ஆண்டவர் மன்னிப்பு தருவார். ஏன்னா நம்முடைய தேவன் மன்னிக்கிறதுல ஐஸ்வர்யம் உள்ள தேவன்.
அந்த தெய்வத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அவர் இரக்கமானவர், மன உருக்கமானவர், நீடிய சாந்தமுள்ள தேவன், மகா பிரபு, சமாதான பிரபு, சத்தியமுள்ள தேவன், நித்திய பிதா. அவர் அதிசயங்கள் அற்புதங்களை செய்கிற தேவாதி தேவன். அவர் உங்களுடைய தேவைகளையும் என்னுடைய தேவைகளையும் அற்புதமாக சந்திப்பார். அதனால் இந்த சத்தியத்தில் ஆண்டவர் அந்த குருடனை குணமாக்கின சத்தியத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். இந்த குருடனை இயேசு கிறிஸ்து குணமாக்கும் போது உமிழ்நீரில் ஒரு சேற்றை உண்டாக்குனாரா. யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இவைகளை சொல்லி அவர் தரையில் துப்பி உமிழ்நீரினால் சேற்றை உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களிலே பூசி. கவனிச்சிங்களா? உமிழ்நீர்னால் ஆண்டவர் சேற்றை உண்டாக்கி அப்படியே குழன்னு அந்த மண்ணில் அவர் சேற்றை உண்டாக்கி இப்படி உமிழ்ந்து அதில் அப்படியே குழன்னு ஒரு சேறு போல் பிசுன்னு ஆகிறார். அந்த மண்ணை குழச்சி அதன் பிறகு அந்த மண்ணை எடுத்து அந்த குருடனோட கண்களை பூசுகிறார். இப்போ ஆண்டவர் அந்த குருடங்கிட்ட சொல்கிறாரு, நீ போய் சிலோவாம் குளத்தில் போய் கழுவு அப்படின்னு சொல்கிறார். உண்மையிலே அந்த குருடன் ஆண்டவருக்கு என்ன பதில் கொடுக்கணும் நான் சொல்லட்டுங்களா? ஆண்டவரே, நானே ஒரு குருடன், நீங்கள் என்னை போய் ஒரு குளத்தில் போய் அந்த குளத்தில் இருக்கிற தண்ணியை எடுத்து கண்ணை கழுவு உனக்கு குணமாயிடுன்னு சொல்கிறீங்களே, ஆண்டவரே என்னால் இதை செய்ய முடியுமா? முடியாது. எனக்கு யாரும் உதவி செய்ய யாரும் இல்லை, ஹெல்ப்பில் யாரும் இல்லை. நான் அந்த குளத்துக்கிட்ட போய் ஒருவேளை அந்த குளத்தில் இருக்கிற ஸ்டெப்பு ஆழம் இதெல்லாம் தெரியாமல் நான் ஒருவேளை அந்த தண்ணியில் செத்துட்டா எப்படி? என்னால் முடியாது. நீங்கள் இங்கேயே எனக்கு சுகந்தாங்க, என்னால் நீங்கள் சொல்கிற அந்த சீலோவாம் குளத்தில் போய் என் கண்ணை கழுவ முடியாதுன்னு சொல்லி ஆண்டவருக்கு இந்த குருடை கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் பண்ணியிருந்தா கண்டிப்பாக ஆண்டுடைய கிரியை இவனுக்கு வெளிப்பட்டு அவனுக்கு பார்வை கிடச்சி அதிசயம் நடக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் இந்த யோவான் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்குற இந்த குருடன் ஆண்டவருக்கு முற்றிலும் கீழ்ப்படுகிறவன். அதனால்தான் ஆண்டவர் சீலோவாம் குளத்தில் இருக்கிற தண்ணீரை அவனுக்கு வெளிப்படுத்தி தராரு. ஆண்டவரே அவனை வழி நடத்துகிறார். அவன் ஆண்டவருக்கு மறுபேச்சு பேசலை, வாக்குவாதம் பண்ணல, என்னால் முடியாதுன்னு சொல்லலை. அப்படியே தேவனுக்கு அவன் கீழ்ப்படுகிறான். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லிட்டார்ல, நம்ம அந்த குளத்தை தேடி கண்டுபிடிச்சி அந்த குளத்தில் நம்ம விழுந்து செத்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்காக நம்ம சாவலான்னு சொல்லி அந்த குளத்துக்கிட்ட போய் தண்ணி எடுத்து முகத்தை கழுவுறான், 2 கண்களை கழுவுறான். பயங்கரமான அதிசயத்தை அவன் பார்க்குறான். வாழ்க்கையில் இந்த குருடன் அனுபவிக்காத ஒரு சந்தோஷத்தை அன்றைக்கு அருமையானுள்ளே என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரி, அவன் வாழ்க்கையில் அவன் அனுபவிக்காத சந்தோஷத்தை அனுபவிக்கிறான். அதுபோல் இந்த பரலோகத்தின் தேவன், இந்த இயேசு என்கிற ராஜாதி ராஜா, நீங்கள் பார்க்காத அதிசயத்தை உங்கள் கண்கள்னால் அவர் காண செய்வார். விசுவாசத்தை விடாதீங்க. உயிரே போனாலும் நீங்கள் நம்பிக்கையை விடாதீங்க, விசுவாசத்தை விடாதீங்க. ஏசப்பா எனக்கு அற்புதம் பண்ணுவார், அதிசயம் பண்ணுவார். இந்த யோவான் 9ஆம் அதிகாரத்தில் இருக்கிற இந்த குருடனை சந்தித்து அவன் கண்களில் சேத்த பூசி சீலோவாம் குளத்தில் போய் அவனை கழுவ வச்சு அவனை வாழ வைத்த இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறாரு. அவர் என் வீட்டுடைய தலைவர், அவர் என்னுடைய எஜமான், அவர் என்னுடைய ராஜா, அவர் என்னுடைய பிஸ்னஸுக்கு தலையாக இருப்பார், நான் கையிட்டு செய்கிற வியாபாரத்தை அவர் ஆசீர்வதிப்பார் நீங்கள் சொல்லி அப்படியே இந்த குருடனை போல் ஆண்டவருக்கு நீங்கள் இப்போ கீழ்ப்படிஞ்சால் கூட உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ கடன் இருந்தாலும், அது லட்சமாக இருக்கட்டும், கோடியாக இருக்கட்டும், டோட்டலாக லாஸ் ஆகி நீங்கள் பிஸ்னஸ் இழந்துட்டு உங்களுடைய கையின் கிரிகளை இழந்துட்டு கண்ணீரோடு உடஞ்சி போய் பல லட்சம் கடன்காரனாக கடன்காரியாக நீங்கள் பழுது கொண்டு இருக்கலாம். என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரியே, கர்த்தர் இந்த யோவான் 9ஆம் அதிகாரத்தில் குருடனை வாழ வைத்த தேவன் உன்னோடு இருக்கிறார். என் அன்பு சகோதரி, உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் வாழ வைப்பேன், நீ அழாத, உன் பாவங்களை மன்னிப்பேன், உன் கடன் தொல்லை மாறும், உன் மனபாரம் மாறும், நீ அழாதன்னு சொல்லி ஆண்டவர் அப்படியே உங்களை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்துகிற. தைரியமாக இரு.
விசுவாசத்தை விடாதீங்க. நம்ம ஜெயிப்போம், நம்ம ஜெயிப்போம். கர்த்தர் நமக்கு வெற்றி தருவார். நம்ம இலக்கை அடைவோம். கர்த்தர் நம்மளை ஊன்ற கட்டுவார், நிலை நிறுத்துவார், திடப்படுத்துவார், பலன் தருவார், அபிஷேகம் தருவார், வல்லமை தருவார். தேவனால் கூட ஒன்றும் இல்லை. தள்ளப்பட்ட கல்லை கர்த்தர் மூளைக்கு தலைகளாக ஆக்குவாருன்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு, ஜபத்தோடு, உபவாசத்தோடு, அழுகையோடு, கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட கடன் தொல்லைக்காக நீங்கள் விடுதலை கேளுங்க. உண்மையிலே உங்கள் சொந்த சகோதரனை போல சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருப்பீங்க. உங்கள் கடத்தெல்லாம் அடைக்கிறதுக்கு அப்பா வழி செல்வார். அவரே உங்களை வழி நடத்துவார். இந்த குருடனை யார் வழி நடத்தின நீங்களே சொல்லுங்கள். அவனே ஒரு குருடன். அவன் கண்ணில் சேர்த்த பூசி சிலவன் களத்தில் போய் உன் கண்ணை கழுவுன்னு சொல்கிறாரு. அவனை யார் வழி நடத்துன்னு யோசனை பண்ணி பாருங்கள். கர்த்தரே வழி நடத்துகிறார். அவரே பாதையை திறக்கிறார். அவரே அந்த குளத்துக்கிட்ட அவனை கொண்டு போகிறார். அவன் கையினால் தண்ணியை மொண்டு அவன் கண்ணை கழுவுற அளவுக்கு அந்த நிமிஷம் வரைக்கும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவன் வழி நடத்துகிறேன். அப்படி இருக்கும்போது கண்ணு தெரியாத இந்த குருடனையே ஆண்டவர் கைவிடாமல் கரம் பிடித்து நடத்தும் போது, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஏசப்பா உன்னை கரம் பிடித்து நடத்துவேன். தைரியமாக இருங்க. இந்த வேத பகுதியை வாசிங்க. யோவான் 9ஆம் அதிகாரம் 1லிருந்து அந்த 7வது வசனம் வரைக்கும் நீங்கள் குறித்து கொண்டு வாசித்து பொருத்தனை பண்ணி ஏசப்பா கிட்ட நீங்கள் கண்ணீரோடு, அழுகையோடு, வேதனையோடு அப்படியே மனபாரத்தெல்லாம் சொல்லி 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 ஒரு பேப்பரில் உங்களுடைய கடன் பிரச்சனையை எழுதிக்கின்னு அந்த கடன்காரங்களுடைய பேரை கூட நீங்கள் எழுதிட்டு நீங்கள் அழுது ஜெபிங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், குருடனை வாழ வைத்த ஏசப்பா உங்களை வாழ வைப்பார். உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். கை நிறைய வருமானத்தை தருவார், நல்ல வேலை வாய்ப்பை தருவார். நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாவற்றையும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் பார்த்துட்டு கர்த்தருக்குள்ளே நீங்கள் பரலோக ராஜ்யம் போய் சேர்ற அந்நாள் வரைக்கும் கர்த்தர் உங்கள் கூடவே இருப்பார். அடுத்த தேவ செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.